இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இறை தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுடைய அளவு கூட கூட அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே பல்வேறு கள ஆய்வுகள் மூலமாக தேவையான அளவிற்கு கூடுதல் வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த தீப ஒளி திருநாளில் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி 40 லட்சம் மக்கள் கூடினாலும் அதற்கேற்றாற்போல் கடந்த ஆண்டு என்னென்ன வசதிகளை எல்லாம் 30 35 லட்சம் மக்கள் கூடுகின்ற போது ஏற்படுத்தி தந்தோமோ அதற்கேற்றாற்போல் கூடுதலாக 20 25% மேம்பாட்டுகளை வசதிகளை கூடுதலாக்கி இருக்கின்றோம். ஆகவே இந்த தீபாவளி திருநாளை பொறுத்தளவில் கொப்பரையில் எரிகின்ற அந்த தீபம் நிச்சயமாக இந்த ஆண்டும் எரிவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். இயற்கையும் அதற்கு உதவி புரியும். அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் அதற்கு உதவியாக இருப்பார்கள்.